லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் முதல் முறையாக இணையும் படத்துக்கு தற்காலிகமாக தலைவர் 171 சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஏப்ரல் 2024 திரைக்கு வரும்னு சொல்லிட்டு இயக்குனர் உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தனது வரவிருக்கும் முயற்சியை தொடங்க உற்சாகமாக இப்போ காத்து கொண்டிருக்காரு. தலைவர் 171 சொல்லிட்டு தற்காலிகமாக பெயர் வச்சிருக்கப்பட்டிருக்கு. லோகேஷ் மற்றும் மூத்த நடிகர்களோட முதல் கூட்டணியில் இந்த படம் உருவாக போகுது. திரைப்பட தயாரிப்பாளர் சமீபத்தில் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்தோட தயாரிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர்களின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம், அதுக்காக வாழ்த்துக்களை முதல்ல யார் சொன்னார்னா கமல்ஹாசன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு அவர் பகிர்ந்திருக்காரு. மேலும் இந்த ஆண்டோடைய பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்றான லியோ, அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்தார். அடுத்தது தலைவர் 171 படத்தை இயக்க தயாராகிட்டு வர்றாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முக்கிய வேடத்தில் நடிக்கும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனும் முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது பார்த்தீங்கன்னா தொகுப்பாளர் கோபிநாத் அளித்த பேட்டியில் லோகேஷ் படம் அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் 2024 தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் என்ன சொன்னார்னா, அதற்குள்ளே எழுதும் செயல்முறையை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்கிறாரு. இது ஒரு உயர் ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல வருடங்களுக்கு பிறகு இது ரஜினிகாந்த் சாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புது அனுபவமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதே நேர்காணலில் லோகேஷ் திரைப்படத்துக்கு வாழ்த்து தெரிவித்த முதல் நபர் பழம்பெரும் நடிகர் கமல்ஹாசன் என்றும் பகிர்ந்துக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு. மேலும் படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்ட ரஜினிகாந்த் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் லியோ இயக்குனர் சொல்லியிருக்காரு. அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர் இசையமைப்பாளரும் பாடகருமான அனிருத் ரவிச்சந்தர் முன்னாடி ஸ்கிரிப்டை நடிகர்கிட்ட சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் கதையை முடித்தவுடன் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னேன். அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் நாற்காலியிலேருந்து எழுந்து என்னை கட்டிப்பிடிச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கைதி 2, விக்ரம் 2 மற்றும் ரோலக்ஸ் போன்ற திட்டங்களில் பணியாற்ற இருப்பதாகவும் லோகேஷ் சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயரும் வருது, பொங்கலும் வருது. இதுக்கு தலைவர் 171 படத்துலேருந்து ப்ரோமோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேறு எதுனா புது அப்டேட்ஸ் வெளியாகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வேட்டையன் படத்தோடைய டீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது மாதிரி எதுனா ஒன்று வெளியாகலாம்னு சொல்லிட்டு ரசிகர்களால் நம்பப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ லால் சலாம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை, போஸ்ட்பான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செய்திகள் போயிட்டு தான் இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா படம் சரியாக விநியோகிஸ்தம் ஆகலை, அதாவது சரியாக வியாபாரம் பண்ணல, அதனால தான் பார்த்தீங்கன்னா படம் பின்வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செய்திகள் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கேப்டன் மில்லர் படம் வரதுனால தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட படம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது. என்ன உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.